இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜேக்கும் கனிக்கும் காலையில் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. அதாவது சும்மா இவங்க டெய்லியும் ஒன்று பண்ணுறாங்க, இந்த விக்ரமும் வக்ரமும் சபரியும். அந்த மாதிரி கல்யாண மாலை மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, அவங்களுடைய அம்மா வந்து கனி அவர்கள். அவங்களுக்கு வந்து பெண் பார்க்கும் படலம் வந்து நடக்குது. இது ஒரு விஷயம்னு சொல்லி இதை வந்து ரெண்டாவது ப்ரோமோ போட்டிருக்கான். இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி லைவ் வந்து எப்படி இன்றைக்கான நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மொக்கையாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னும் மூணாவது ப்ரோமோவில் என்னத்தை காட்ட போகிறான்னு தெரில. ஒருவேளை எஃப்ஜேவும் அரோராவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி நம்ம போட்டிருந்த வீடியோவில் வந்து அரோரா அவர்கள் பேசிய சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று நைட்டு அரோரா விக்கல்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கும் கமருதுக்கும் நடுவில் எந்த விதமான அஃபெக்ஷனும் கிடையாது, லவ்லாம் கிடையாது. அவன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி. அவனுக்கும் அப்பா அம்மா இல்லை, எனக்குமே இல்லை. ஸோ நான் அவன் கூட பழகிறதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பொசசிவ் ஆகுது. நான் வந்து விலகிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. நடுவில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே அடல்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, லவ்வும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே லவ்வுக்கு கீழே. இதை 3 பேர் இந்த வீட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஒன்று ஆதிரை, இன்னொன்று பார்வதி, இன்னொன்று அரோரா. ஒரு படி மேலே போய் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே அடல்ட்ஸ், எங்கள் 2 பேரையும் ஒரு தனி ரூமில் போட்டால் எங்கள் என்ன வேணாலும் நடக்கும், அது வேறு. தட் டசன்ட் மீன் நாங்கள் லவ் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்றாங்க. இதை தான் நம்ம பேசிடணும். நீங்கள் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த உறவுக்குன்னு ஒரு புனிதம் கிடைக்கும். ஆனால் இது லவ் கிடையாது, ஒரே ரூமில் இருந்தால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அதே சமயம் கமருதீன் வந்து பார்வதி கூட பழகிறது வந்து எனக்கு பொசசிவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறது, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் அரோராவுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிவிட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பார்வதியை விட அரோரா பெட்ரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன வார்த்தையே எக்ஸாக்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அரோரா என்ன பேசுகிறாங்களோ அதே தான் பார்வதியும் பேசுகிறாங்க, அதே தான் ஆதிரியும் பேசுகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு நான் சொல்லியிருப்பேன். எந்த இடத்துலையும் பார்வதி வந்து ஒரு புனிதமான காதல் வந்து கமருதீன் மேலே வச்சுருக்காங்க நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு விதமான ஒரு புரிதல் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அரோரா வந்து இந்த மாதிரி பேசுறது சரியா? இப்போ கமருதீனுக்கு அரோரா மேலே ஒரு ஃபீல் இருக்குது, அரோரா மேலே இருக்குது. ஆனால் அவன் சொல்கிறது வந்து எனக்கு பார்வதி மேலே தான், கண்ணை மூடுறாலே எனக்கு பார்வதி தான் தெரியுறா அப்படின்றாப்புல. யாரு? கமருதீன். இதே தான் பார்வதியும் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது, நான் வெளியில் போய் கூட அதை கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற போது நீங்கள் ஒரே ரூமில் இருந்தால் நான் அவன் கூட என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படி? இதுக்கு நடுவில் கமருதீன் வந்து 2 பேர் கூடயே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அது அப்பட்டமாக தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது கமருதீன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியுது. அதை நான் பேசி தான் தெரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அரோரா பேசக்கூடிய இந்த மாதிரியான அபியூசிவான ஆபாசமான விஷயங்கள் வெளியில் தெரியறது கிடையாது, போகிறது கிடையாது. ஏன்னா அரோரா வந்து என்னமோ ஒரு எப்படி சொல்கிறதுனா என்னமோ ஒரு பெஸ்ட்டு பிளேயர் மாதிரி நிறைய பேர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அரோரா வந்து வெஞ்சன்ஸ் கிடையாது அப்படிலாம் சொல்லாதீங்க. அரோராக்குள்ளேயும் வெஞ்சன்ஸ் இருக்குது. இதே அரோரா பார்வதியும் கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. பார்வதி எப்படி அரோராவை பண்ணாங்களோ அதே தான் அரோராவும் பார்வதிக்கு பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரோரா நல்லா பேசுகிறாங்க, பாயிண்ட் வைக்கிறாங்க, ஓப்பன் அப் ஆகியிருக்காங்க, பாட்டு பாடுறாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு அரோரா பேசக்கூடிய ஆபாசமான விஷயங்களை நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்களேன். நாங்கள் அடல்ட்ஸ் எங்கள் 2 பேரையும் ஒரே ரூமில் போட்டால் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான அர்த்தம்? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? அரோராவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது என்ன மாதிரியான வார்த்தை? இப்போ ஆதிரியை நம்ம ஏன் வெளியில் அமிச்சோம்? எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இருந்தும் நான் எஃப்ஜே கூட பழகிறேன், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு உறவு, அது லவ் கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு உறவு, அது லவ் கிடையாதுன்னு சொல்லும் போதே அது தப்பாக போகுதுங்க. கரெக்டாக?
இதே தான் பார்வதியும் சொன்னாங்க, நாம் வந்து லவ் பண்ணலை, இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே அப்படின்னு அதே விஷயத்த அவங்க சொன்னாங்க. இப்போ அரோரா எனக்கு துஷார் மேலே தான் லவ் இருக்குது, ஆனால் கமருதீன் கூட ஒன்றா இருந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா நான் ஒரு அடல்ட்டு அப்படின்னு சொன்னால் இது மூணுமே வந்து வெவ்வேறு விஷயங்கள் கிடையாது இல்லையா? மூணுமே ஒரே கோட்டில் பயணிக்கிற விஷயங்கள் தானே. அவ்வளோ ஒன்றும் நல்லவர்கள் கிடையாது. இந்த 3 பெண்களும் காஜி தான். பார்வதியாக இருக்கட்டும், ஆதிரியாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே ஆம்பளை சோக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த 2 பேருமே பொம்பளை சோக்கு தான். ஈவன் துஷார் க்யூட்டாக இருக்காரு, அதுவாக இருக்காரு, இதுவாக இருக்காரு, ஆனால் துஷாருக்குள்ள ஒரு பொம்பளை பொறுக்கி இருக்காப்புல. கரெக்டா? ஏன்னா அவன் சொன்ன ஸ்டோரியில இருந்து இப்போ வரைக்கும் அவன் வீட்டுக்குள்ளே அரோரா கிட்ட பழகினதுலேருந்து ஒரு பொண்ணு தப்பு பண்ணுச்சு, அந்த பொண்ணு வெளியில் போச்சு. ஒரு பையன் தப்பு பண்ணால் அந்த பையன் வெளியில் போயிட்டான். ஆனால் அந்த தப்பை தூண்டின முக்கியமான கேரக்டர்ஸ் 2 பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இன்னும் ஒரு சைடில் வந்து 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. பார்வதியும் இருக்காப்புல, கமருதனும் இருக்காப்புல. சரி, ஓகே. இப்போ அரோரா வந்து ரொம்ப தங்கமான புள்ள தானே. இப்போ எப்ஜே கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஐ ஆம் வெரி டச்சி பர்சன் அவங்க சொல்கிறாங்க. இவன் என்னமோ தன்னை வந்து ஒரு ஃபிசிக்கல் பர்சன் சொல்கிறான். 2 ஒரே அர்த்தம் தான். தொடுதல் எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு வந்து ஹக் பண்ண பிடிக்கும், எனக்கு வந்து தொட்டு பேச பிடிக்கும்னு இவன் சொல்கிறான். அதே தான் அரோரா சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. முதல்ல துஷார், அதுக்கப்புறமா கமருதீன், இப்போ எப்ஜே. ஏன்னா எப்ஜே வந்து ஒரு பக்கம் ஆதிரி வந்துட்டா, ஒரு பக்கம் வியானா சேர்க்க மாட்டா, முன்ன மாதிரி வியானா பேச மாட்டா. ஸோ நமக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அரோரா எல்லாரையும் தொட்டு தான் பேசுகிறாங்க. எல்லாரு கூடயும் ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக செடியூஸ் பண்ணுறாங்கங்க. அவங்க பார்த்து ஒரு பார்வையிலே செடியூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு விக்கல்ஸை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொன்னால் உடனே நம்ம கேரக்டரை அசாசினேட் பண்ணுறோன்னா அது எப்படி? இது ஓகே. இந்த கும்பல் மொத்தமும் வெளியில் போகணும். இந்த வாரம் எப்ஜேவுக்கு ஒரு டஃப்பான வீக்காக இருக்க போகுது. அடுத்தடுத்த வாரங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்பயும் சொல்கிறேன், பார்வதிக்கு நான் ஒருபோதும் ஆதரவு கிடையாது. அரோரா எப்படியோ அப்படியே பார்வதியும், இவங்க 2 பேரும் எப்படியோ அப்படியே ஆதிரியும். ஆதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆணியும் பிடுங்கலை, வந்ததே வேஸ்ட்டு. ஏதோ சும்மா இருக்கிற வரைக்கும் சம்பளம் வாங்கலான்னு இருக்காங்க போல். வந்த வரைக்கும் லாபமேனு வந்திருக்காங்க. அவங்க வந்த பர்பஸே அவங்க பண்ணலை. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.